தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அதிமுகவில் இணைய நான் ரெடி. இபிஎஸும் டிடிவி தினகரனும் ரெடியா என்று கோடீஸ்வரர் நிகழ்ச்சி போல கேள்வி கேட்க அவர்களாம் சேர்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அதெல்லாம் அடிப்படை உறுப்பினர்கள் அனைத்து பொறுப்புகளிலும் விடுவிக்கப்பட்டு விட்டது. பொதுக்குழுவில் செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு சொல்லி கதவை சாத்தி இருக்கிறார் இபிஎஸ். விவரங்களை பார்க்கலாம். பீகார் குடும்பத்தில் நடைபெற்ற அந்த கொலை, அதாவது அப்பா அம்மா குழந்தை 3 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்குது. ஆனால் இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அரசியல் ஆக்காதீங்க அப்படி என்று திமுக அரசாங்கம் சொல்லியிருக்குதுங்க. கட்சி தொடங்கப்பட்டு 2000 வருடங்களாக அதிமுக பக்கமே இருந்த தேமுதிக தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் ராஜ்யசபா சீட்டு கேட்டிருப்பதாகவும் அதற்கு ஓகே சொல்லிவிட்டதாகவும் கூடுதல் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்ற ஸ்டாலின் 2வது நாள்ல என்னாச்சுன்னா, நந்தனம் கல்லூரியில வேலை தேடி சென்ற பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம். டெல்லி சென்று ராகுல் காந்தியை சந்தித்து வந்திருக்கிறார் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழுவின் தலைவர் எம்பி கனிமொழி. அப்படி என்ன பேசிக்கிறாங்கோ, இடம் வேணா வாங்கிங்க, மற்றபடி ஆட்சி அதிகாரத்திலலாம் பங்கு தர முடியாது, வேணா இனாமா ஸ்வீட் பாக்ஸ்லாம் நிறைய அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பதாகவும், இன்னும் சொல்ல போனால் பல விஷயங்களை கட் அண்ட் ரைட்டாக பேசியிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் எங்களோட கோரிக்கை என்று தமிழக அரசு நிறைவேற்றவே இல்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டம் திமுக அரசுக்கு தலைவலியா இருக்குமா என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைட்லைன். நான் அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை தான் ஆரம்பிச்சேன். நான் என்ன கட்சியவா ஆரம்பிச்சேன். பலாப்பழ சின்னத்துல பொட்டிக்கிட்டு 6 பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து நிறுத்தி என்ன டெபாசிட்டை வாங்க விடாம பண்ணிட்டீங்களே. இதெல்லாம் செய்தது யாரு? நீங்க தான். இதெல்லாம் மறந்துறேன். நான் எப்படியாவது அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினரா அதிமுகவில் இணைஞ்சுக்கிறேனே, அந்த ஏன்னா என்னோட மேல ஓடுறதும் அதிமுக இருந்தா அப்படின்ற மாதிரி கெஞ்சாத குறையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அதாவது அதிமுகவினுடைய உரிமை மீட்பு குழு அப்படின்னு தொண்டர்கள்ட்ட சீட்டு எழுதி கொடுத்து கேட்டிருக்காரு. உங்களுடைய விருப்பம் என்ன, சீட்டை கொளுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி சீட்டு எழுதி கொடுத்து அந்த சீட்டை வாங்கி படிச்சு, இல்லை சீட்டு வாங்க மாட்டேன்ட்டாங்களாம். என்னன்னா சீட்டு எழுதி கொடுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏங்க இருக்குது 35 பேர், இல்லை சீட்டெல்லாம் வேறையா, நம்ம வாயிலே பேசுவோங்க. எதுக்கு சீட்டெல்லாம் போட்டு நீங்கள் ரகசியமாக நீங்கள் ஏதோ முடிவு பண்ணுறது எதுக்கு? அதனால நீ என்ன முடிவு பண்ணா ஏற்றுக்கிறோம், அந்த சீட்டு வேலை வேண்டாம் அப்படிங்கிறது மற்ற 34 பேருக்கு தெரியட்டும். ஆமா அப்படின்னு அதனால சீட்டுலாம் வேண்டாம் அப்படின்னாலும். ஆனால் கடைசியில் என்ன சொல்லுதாங்கன்னா, எடப்பாடியார் அவர்களின் தலைமையில், எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலாம் சொல்லுவாரு அப்படியெல்லாம் விட்டு போட்டு விட்டாங்க சார். 2வது பாத்தீங்கன்னா தர்ம யுத்தம் நடத்தினது யாரால? நான் நடத்தலைங்க, என் கூட இருந்த பயலுவலாதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு திமுகவில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய இருவரின் பெயரை குறிப்பிட்டு அவங்களாலதான் நான் தர்ம யுத்தம் நடத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு? இதை தாண்டி நான் என்ன அதிமுகவில் இணைய மாட்டேன்னு நான் சொல்றேன். நான் ரெடிங்க, இப்போ கூட வர்றேங்க. கார் எடுத்தனா பச்சை வேட்டியை கழட்டி போட்டு ஏடிஎம்கே வேட்டி எப்போ கட்டுவேன் வீட்டில் அப்படியே பொட்டி பாம்பா வச்சிருக்கிறேன். நான் பச்சை கலர் வேட்டி கரை போட்ட வேட்டி தான் கட்டுறாரு. ஓ, ஏன் பசுமையா? அது என்ன தெரியல. சரி, வெள்ளை வேட்டியில பச்சை கரை போட்டிருக்கு, அதான் கட்டிக்கிறார். இது என்ன இஸ்லாமிய ஒருவர் அப்படின்னு கூட சொல்லாதீங்க. அவர் பசுமை விரும்பியா கூட இருக்கலாம், விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பவரா இருக்கலாம், அப்படி யோசிங்களேன் நீங்க. சுமை பச்சை நிற மை. சரி, ஓகே. இதுக்கு இபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் அடிப்படை உறுப்பினர்களோட அனைத்து பொறுப்புகள் இருந்தும் நீக்கப்பட்டு விட்டாச்சு. 2வது செயற்குழு பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவியா, இதை நான் எப்படியா மாற்ற முடியும்? நான் உட்பட எல்லோருமே செயற்குழுவுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று அதிமுகவின் பைலாவில் உள்ள வரிகளை கோடிட்டு காட்டி இருக்கிறார். இதனால் அவருக்கு அந்த கதவும் சாத்தப்பட்டு விட்டதா அப்படின்றது. இதுல வேற இன்னொன்னு என்னன்னா, பெருமையா வேற சொல்றேன்னு சீண்டி பார்த்திருக்கிறார். அதிமுகவை ஒன்றிணைக்கணும் தானே நீதிமன்றத்தில் நாடி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னாரு. கேஸ் இருக்கும்போது எப்படி உங்களை சேர்த்துவாங்க? கஷ்டங்க. வாய் வச்சு சும்மா இருக்கணும். வெண்ண திரண்டு வர நேரத்துல எதுக்குயா பெருமை பேசுறேன்னு நினைச்சு மறுபடியும், ஓ அப்படியா, அப்ப கேஸ் இருக்குல்ல, ஆமா ஆமா ரைட்டு, நீ அங்கே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. எடப்பாடி என்ன நினைக்கிறாரா, ஏங்க ஏற்கனவே பிஜேபி உள்ள வந்துட்டாங்க, புதிய தமிழகம் எல்லாம் வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அமமுக வந்துட்டாப்ல, அப்புறம் நம்ம இவருக்கு பாரிவேந்தர் கட்சி எல்லாம் வந்துச்சு, எல்லா கட்சியும் வந்துச்சு. இப்பவே போன வாட்டி கால்குலேஷன் படி போட்டோம், இந்த வாட்டி 12 சீட் குறைவா நிக்கணுமா, அவர் போட்டியிட சூழ்நிலை வருதா. 12 சீட்டுக்கு கம்மியா இருக்கும்போது இப்ப அடுத்தது நீங்க பன்னீர்செல்வம் வந்துட்டாரு, தேமுதிக வந்துட்டாரு, இன்னும் நமக்கு சீட்டு குறையும். கிட்டத்தட்ட 150 சீட்லாம் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் போல் இருக்கு. அதனால யாரும் வேண்டாம்பா, டூலெட் போர்டை கழட்டிடுங்க, ஆமா இந்த கோஷ்டியை வச்சு நம்ம நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரா. அதையும் சரின்னு பிஜேபி ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியுதுங்க. சார், அந்த ஒரு கொலை நடந்திருக்கு தெரியுமா? கொலையா? என்ன கொலை? தென்னங்கொலை மேல இருந்து கீழே விழுந்துச்சுல, 5 கொலை 6 மாதிரியா? பனங்கொலை எனக்கு தெரியலையாங்க. இல்ல சார், நேத்து நடந்திருக்கே சார், உங்க தொகுதி பட்ட இடம் தான். எனக்கு தெரியாத என்னப்பா அப்படின்னு திரும்பி கேட்டு ஒன்னு ஆபீசர், சார் அந்த பீகார் கொலை அப்படியா, நான் பார்க்கலையே, என்ன சொல்றேன்,
சார் இது மாதிரி நடந்திருக்கு சார். அப்படியா? ஒண்ணும் இல்ல பார்த்துக்கலாம். போலீஸ் நடவடிக்கை எடுக்கட்டாராம். யார் சொன்னது? சாதாரண வட்ட செயலாளர் இல்லைங்க. அமைச்சர் சொல்லியிருக்காருங்க மா சுப்பிரமணியம் ஒரு பிரஸ் மீட்ல. பாத்துங்க. ஒரு பேப்பரும் கூட படிக்காத, ஒரு செய்தித்தாளும் கூட தெரியாத, ஒரு தொலைக்காட்சி கூட பார்க்காத, இது ஒரு தொகுதி பக்கத்து தொகுதியில் இருக்கக்கூடிய சம்பவம் கூட தெரிய மாட்டேங்குது. அவரு துறையில நீங்க அனாசின் மாத்திரை என்ன விலைன்னு கேளுங்க, அவர் டான்னு சொல்லுவாரு. விக்ஸ் டப்பா என்ன விலைன்னு கேளுங்க, அவர் டான் சொல்லுவார். ப்ளீச்சிங் பவுடர் போட்டாங்களான்னு கேட்டா அவர் சொல்லுவாரு ப்ளீச்சிங் பவுடர் போடலங்க. அரசு மருத்துவமனையில என்ன இன்ஜெக்ஷன் இருக்குன்னு கேளுங்க, பாம்பு கடிக்கு மருந்து இருக்கான்னு கேளுங்க, எம்எல் கணக்குல கரெக்டா லிஸ்ட் எடுத்து சொல்லுவார். அதை விட்டு நீங்க சட்டம் ஒழுங்குக்குள்ள போறீங்க. இதே மாதிரி தானுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவம், அவர் தொகுதியில் நடந்த சம்பவம். அப்படியா? நமக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த தொகுதிக்குள்ள இருக்கிற சம்பவங்கள், அது மிகப்பெரிய நமக்கு ஒரு கணவன் மனைவி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது குழந்தை வந்து இதயம் இல்லாம கூட அது கல்லான இதயத்தோட எடுத்து அடிச்சிருக்காங்க தரையில. இப்படி ஒரு சம்பவம், கொடூரமான சம்பவம் நடந்தது போது அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் இல்லை. அப்படியா? எனக்கு தெரியாது, போலீஸ் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்கு இப்போ வந்து அரசு என்ன சொல்லுதான், ஏன்பா தேவையில்லாம காழ்ப்புணர்ச்சியில கிளப்பி விடாதீங்கப்பா, அது பாட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் போய் நீங்க அரசியலாக்காதீங்க அப்படின்னு அரசு வேற சொல்லியிருக்கான். பலியானது பீகார் மாநிலத்தை சேர்ந்தவன். அந்த பலியாலய சம்பவத்தை செய்தது பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அந்த மாநிலத்துல பொருள் எடுத்துட்டு வந்து இங்க வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அது நமக்கு மாநிலங்கள் இருக்கிறவங்களா, நீங்க யாரு எதிராளியோ அவனை கூட்டு நீங்களும் வாங்க, பொருள் கூட இங்க வாங்கிக்கலாம், கிடைக்கும், மலிவில்ல கிடைக்கும். அந்த பொருளை சம்பவத்தை செய்வதற்கான ஊக்க மருந்து பானம், அதுவும் கூட டானிக்கு இல்ல இன்ன பிற இலைகள் எல்லாமே மூலிகை இலைகள் எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு சம்பவத்தை இங்க பண்ணிட்டு கேஸ் இங்க போட்டு அப்புறமா நீங்க போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா அப்படின்ற கேள்வி வருது. இல்ல இங்க பரவாயில்ல, நீங்க பாத்தீங்கன்னா திருத்தணியில அந்த நடந்த சம்பவம், ஒடிசா மாணவர் என்ன அந்த தம்பி என்ன ஆனார்னு இது வரைக்கும் தெரியல. அவர் ஒடிசா போய் இந்த சம்பவத்திலே பெண்ணோட இது கிடைக்கவே இல்லை. அது குழந்தையோட உடல் மட்டும் ஏதோ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ குப்பையில போட்டாங்க பெண்ணோட உடல்னு சொல்றாங்க. போன வாரம் ஸ்விக்கி ஒரு டெலிவரி பண்ண போறத அடிச்சிருக்காங்க. எது கேட்டாலும் சார் அதெல்லாம் கிடையாது சார், எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, அவங்க செய்யற தப்புல எங்க மேல ஏன் சார் போடுறீங்கன்னா, சார் காவல்துறை சரியான முறையில் செயல்பட்டால், காவல்துறை வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினால் இந்த பிரச்சனைலாம் பார்த்து சமூகம் பயப்படும். இது மாதிரி செய்ய வேண்டாம் நினைப்பாங்கல்ல. ஆனா உங்கள் மீது பயமே எல்லாம் போயிடுச்சு சார்ன்றாங்க இல்லையா? ஆனா ஒண்ணு தலைவர, இந்த டிஜிபி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 3 பேர் தான் தெரியுங்களா? ஆமா. எலெக்ஷன் அறிவிச்ச உடனே இந்த 3 பேர்ல யாரு முதல் பேரா இருக்கோ அவங்க தான் தமிழக டிஜிபியா நியமிக்க போறாங்க, வச்சு செஞ்சு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? காயதான் போன அடுத்தது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய தேமுதிக என்ற கட்சியினுடைய தற்போதைய கூட்டணி அறிவிப்பு வெளியாகவில்லை, தகவல் வந்திருக்கிறது. அப்படியா? ஆமா, திமுக கூட்டணியில் இணைய போறாங்களாமா. கிட்டத்தட்ட ஒரு 20 சீட்டு கேட்டாங்களாமா, 30 சீட்டு கேட்டாங்களாமா. அப்புறம் அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க 234 சீட்டு கேட்கலாம். சும்மா கிண்டல் பண்றதே. தேமுதிகனாவே இவருக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. நான் நடந்த நிகழ்வுகளை பழைய கம்பெனிங்க வாங்கி சாப்பிட்டு இருக்காருங்க, சம்பளத்தை சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நிகழ்வுகளை வந்து சொல்றதுலயே உங்களுக்கு என்ன இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்க கேப்டன் விஜயகாந்தின் தீவிர ரசிகரா இல்ல பிரேமலதா ரசிகரா? இல்ல, நீங்க பயணிச்சீங்களே, நாளைக்கு கமெண்ட்ல வந்துட்டு எப்பா நீ அப்படி இருந்தியா, அண்ணன் தண்ணியா புலமனவே அப்படின்ற மாதிரி யாராவது கமெண்ட் போட்டாங்கன்னா, ஏன் கூட ப்ரோகிராம் பார்த்தா ஜெயகிருஷ்ணனுக்கு இவ்வளவு அவ்வளவா அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஒரு ஆற்றாமையால் பேசிக் கொண்டிருக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா 30 கேட்டாங்க, 20 கேட்டாங்க, கடைசியில 15க்காவது வாங்கப்பான்னு சொன்னேன். ஹோம் பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க போல இருக்கு. சரி ஓகே, ராஜ்யசபா சீட்டு அப்படின்னா திமுக அதற்கு ஓகே சொல்லி விட்டது அப்படிங்கிறதாக தகவல் வந்து கொண்டிருக்கு. இது வெளிப்படையான தகவல் வரல. ரெண்டாவது என்னன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயம் செய்திருக்கிறார் அப்படின்ற கூடுதல் தகவலும் கிடைச்சிருக்கு. அதாவது தன்னுடைய மகன் யார், விஜய பிரபாகர், அவர் வந்து நினைக்கிறேன் என்னது விருதுநகர்ல ஏதோ ஒரு தொகுதின்னு நினைக்கிறேன், அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டியது. ஒருவேளை தெய்வத்தின் அனுகிரகம் சற்றே பிசகி அவர் தோற்றுவிட்டால் அவர் ராஜ்யசபா எம்பியாக. அப்படி இல்லை என்றால் சுதீஷ் அவர்கள், எல்கே சுதீஷ் அவர்கள் ராஜ்யசபா வெற்றி பெற்று விட்டால் எல்கே சுதீஷ் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக போறார். ஆக மொத்தம் 15 சீட்டு ராஜ்யசபா சீட்டு திமுக அப்படின்ற. மற்றும் நோட்டா அப்படின்னு கேட்டா அவர் வந்து விஜயபுரம் சொல்லிட்டாரு, நோட்டெல்லாம் சொல்றேன் கட்சியை பத்தி பேசாதீங்க அப்படின்னு அந்த மீட்டிங்ல சொல்லிட்டாரு. ஸோ அதை பத்திலாம் பேச நோட்டெல்லாம் அவங்க கிடையவே கிடையாது. ஏன் ஆண்டாள் கோயிலுக்கு அவங்க போனார்னா 2011 கூட்டணி அமைச்சு அதை வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் ஆன போது அந்த கோயிலுக்கு போய் தான் அதை பண்ணனால அது ஒரு சென்டிமெண்டா அந்த ஆண்டாள் கோயிலுக்கு போயிருக்காங்களாம். பட் என்ன விஷயம் சொல்லப்படுதுன்னா, எங்க அப்போ 10% ஓட்டு இருந்துச்சுங்க, இப்போ
ஓட்டுங்க பர்சன்ட் கூட ஓட்டு கிடையாது. ஆனா கேட்கறது ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்னு தான் மத்த கட்சிகளும் சொல்றாங்களாம். கொடுத்துருக்குல்ல. ஆமா. திமுக கொடுத்துருக்கு. தேமுதிக, திமுக கூட்டணிக்குள்ள வரணும்னு சொல்லி விரும்பி வந்திருக்கு. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிருக்குல்ல. பட் என்னன்னா ஒரு 5-6 கட்சி இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியிலேயே வந்து கூட்டணி கதவை சாத்துறாரு இபிஎஸ். இல்ல சார் என்ன மேற்கொண்டு விஷயம்னா கட்சி வரக்கூடாதுன்ட்டு. திமுக கூட்டணியில ஏற்கனவே பலவேறு கட்சிகள் இருக்கு. ஆ, தேமுதிக ஒரு வாவெளிய பாத்துக்கலாம் பேசிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க பேசுறாங்கன்னா அது கூட்டணி பேச்சுவார்த்தை ஆனா இது கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படி சொல்லி விஜயகாந்தோட ஆத்மா சாந்தி அடையாதுங்க இது மாதிரி செஞ்சா. ஏனென்றால் அவரோட திருமண மண்டபத்தை திமுக வந்து இடித்தது. மறக்க முடியுமா? அந்த விஷயத்தில் வைத்துதான் மிகப்பெரிய கோபம் வந்தது. அது மட்டும் இல்ல 2015 வாக்குல வந்து ராஜ்சபா சீட்டு தர வேண்டும் அப்படின்னு இருக்கும்போது திமுக தன் கூட்டணிக்கு வரும் 2014 தேர்தலுக்கான கூட்டணிக்கு வரும் அப்படின்னு கருணாநிதி சீட்டை தராமையே இருந்தாரு. கிட்டத்தட்ட பொறுத்து பார்த்து விஜயகாந்த் எந்த விதமான பச்சை கொடியும் காட்டாத காரணத்தால வேற வழி இல்லாம திருச்சி சிவாக்கு அந்த சீட்டை கொடுத்தாங்க. அப்பவே வந்து எல்கே சுதீஷ் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது. அந்த சீட் எனக்கே கிடைச்சிருக்குல்ல அப்படின்னு சுதீஷ் சொன்னதாகவும், அதுக்கப்புறம் இல்ல இனிமேல் நம்ம திமுகவோட சேரக்கூடாது அப்படின்னு விஜயகாந்த் முடிவாக இருந்த விஷயமும் சொல்லப்பட்டது. அதை மீறி இது செய்வது என்பது விஜயகாந்த் அவர்களின் ஆத்மாவுக்கு மிகப்பெரிய சோதனையாக தான் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அதாவது பெண்களுக்கு வந்து மிகவும் பாதுகாப்பான மாநிலம் எங்க மாநிலம் தான். முக்கியமான கிராமரை விட்டுட்டீங்க. நான் அடித்து சொல்கிறேன். அப்புறம் ஆக ஆக சொல்ல வேண்டாமா? அதனால அது சொல்லுகிறேன். எங்களுக்கு பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பீகார் சம்பவம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நேற்று நந்தனம் கல்லூரி அங்கே வந்து ஒரு பெண் வந்து அங்கே வேலை கேட்டு போயிருக்காங்க. கேன்டீனில் வேலையை கொடுத்துருக்காங்க. வேலை கொடுத்தும்போது அங்கே இருக்கிற மாஸ்டர் அவர்கள் வந்து அந்த பெண்ணை வந்து தவறான வழியிலே அப்ரோச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை தன்னோட நண்பர்களுக்கும் அந்த பெண்ணை வந்து இது மாதிரி செயல்பாட்டில் ஈடுபட வச்சிருக்காரு. அந்த பெண் வேறு வழி இல்லாமல் காவலாளியில் போய் அந்த காவலாளிகிட்ட போய் சொல்லியிருக்காப்புல இது மாதிரி என்னை மிகவும் துன்புறுத்துகிறாள் வன்கொடுமை செய்கிறாள்னு சொன்னபோது அந்த காவலாளி காவல்துறையில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுத்திருக்கு. இப்போ சொல்லப்பட விஷயம் என்னவென்றால் இவ்வளவு வந்து நாங்கள் சர்வாதிகாரி நாங்கள் இரும்பு கரம் என்று சொல்லக்கூடியவர்கள் இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடிய ஆண்கள் அவர்களுக்கு இந்த போலீஸ் காவல்துறை மீது சட்டம் ஒழுங்கு மீது பயம் இருந்தால் இது போன்ற விஷயத்தில் இறங்க மாட்டாங்க. அவர்களுக்கு இது பயம் இல்லாத காரணத்தால் தான் இந்த போன்ற விஷயத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? ஒரு பக்கம் போதைப் பொருட்களுடைய புழக்கம் கேட்டா அது இங்க உற்பத்தி ஆகலன்றாங்க. அப்ப இதுல பயன்பாட்டிலையும் விநியோகம் படுது அது யாருடைய வேலை அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில காணும். அந்த போதைப் பொருளை பயன்படுத்திக்கிட்டு பெண்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இன்னும் சொல்ல கிரைம் ரேட்டிங்கும் அதிகமா பண்ணிட்டு இருக்கு. இபிஎஸ் சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் எந்த ஒரு கூச்ச நாச்சமே எல்லாம் முதலமைச்சர் முந்தானி தான் சொன்னார். அப்படியே அது சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்பா கேட்டோம்னா என்னம்மா பேசுறாரு பாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அடித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. பெண்கள் மாநாடு அதுலயுமே கே கர்த்தேக காணா கல்லே அப்படின்றாங்களா? அங்க கூட்டம் பூரா பீகார்ல இருந்தும் ஹிந்தி பொண்ணுகள் எல்லாம் வந்து பிளாக் பேண்ட் ரெட் கலர் டிஷர்ட்டை போட்டு கூட்டின்னு வந்துக்கிறாங்க. ஸோ இவங்க இந்தி எதிர்ப்புன்றாங்க. ஆனா இந்திக்காரனை கூட்டு வந்து கூட்டத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது ஒண்ணு செயல் ஒண்ணு. இதுவே திராவிட மாடல் என்பதற்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா போன ஆண்டு வந்து இந்த இதுல வழக்கமா டெய்லி வந்து 150 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் விற்பனை ஆகுமா. அதுவும் போன வாட்டி குடியரசு தினத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 200 கோடி விற்பனையா இருக்கு. இந்த ஆண்டு 220 கோடி லீவ் ஆச்சு. அதனால முந்தினி வரும்ல அந்த சேல்ஸ் நான் சொல்றேங்க. அத குடியரசு தின சிறப்பு விற்பனைங்க. இப்போ 20 கோடி ரூபாய்ங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு குடியரசு தினத்தை விட இந்த ஆண்டு குடியரசு விற்பனை வந்து 20 கோடி அதிகமாயிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா பீகார் சம்பவம்லாம் நடைபெற்றது வந்து அந்த 26ஆம் தேதி தான். அப்பவே தெரிஞ்சிடும் முன்னே நாளாக வாங்கி வச்சிருக்காங்க விஷயம்ட்டு. ஸோ அதெல்லாம் மறைமுகமாகவே இந்த விற்பனைகள்லாம் நடைபெறுகிறது. கருணாநிதி சொல்லுவார், எதிர்கட்சி எம்ஜிஆர்லாம் இருக்கும்போது சொல்லுவார் காவல்துறை ஈரல் கெட்டு விட்டது அப்படிம்பாரு. அவர் ஆட்சிக்கு வந்து ஈரெல்லாம் சரியா போயிடும். ரேஷன் கடையில பொருட்களை இருப்பு வைங்கய்யா அப்படின்னா டாஸ்மாக்ல சரக்கை இருப்பு வச்சிருக்கீங்களே இதுதான் திராவிட மாடலாயா அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. பாத்தீங்கன்னா திமுகவினுடைய போர்வால் கதாநாயகியாக இருந்து கொண்டு கதாநாயகனை தயாரிக்கின்ற பணியில் இருக்கிற எம்பி கனிமொழி அவர்கள் எப்படி தலைவர அடுக்கு மொழியில வரீங்களா மட்டும் அங்க இருந்தா இந்நேரம் எனக்கு 200 வந்திருக்கு. அப்படின்னு வந்திருக்குமா? சரி பரவாயில்ல நமக்கு எதுக்கு 200 நமக்கு எதுக்கு. போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்திருக்காரு. ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்திருக்காருன்னா இப்ப இதே வந்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் டெல்லி போய் பார்த்தாரு. என்னம்மா கூவுனாங்க தெரியுங்களா? அடிமை கட்சின்னாங்க. இது வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை போயஸ் கார்டன்ல தான் நடந்திருக்குது அப்படின்னாங்க. இப்ப நீங்க போய் பேசுறதெல்லாம் என்னங்கய்யா? இதுக்கெல்லாம் நீங்க சொன்ன வார்த்தையை அப்படியே அதிமுகங்கிறத மட்டும் கழட்டிட்டு இல்ல முன்னாடி இருக்கிற மட்டும் அடிச்சிடலாமா
அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எதுக்குமே கவுண்டரு சொந்தமா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க சொன்ன விஷயங்கள் இருந்தே இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து டேப் ரெக்கார்டர் எடுத்து கொடுத்துறது போல எல்லாத்துக்கும் திட்டி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க சொன்னாங்களே, இப்போ இவங்க போய் பார்க்குறாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையை பத்தி செல்ல பெருந்தகை ஒரு கருத்து சொல்றாரு. ஆனா திமுக ஒரு பக்கம் நடந்துக்குது. இப்ப இந்த கூட்டணிக்கான தலைமை யாரு? கனிமொழியா, ராஜீவ் காந்தியா, சாரி ராகுல் காந்தியா, இல்ல ஸ்டாலின் அவர்களா, சோனியா அவர்களா அப்படின்ற கேள்வி இயல்பாவே வருது. சரி, நம்ம அதுக்குள்ள ரொம்ப ஆழ்ந்து போக வேண்டாம். என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கூடுதல் இடங்கள் கூட வாங்கிங்க. போன தடவை 25 சீட்டு வாங்கினீங்க, 18 சீட்டு ஜெயிச்சிங்க. ஸோ இந்த தடவை 18 கொடுக்குறோன்னு இருந்தோம். சரி போடா போயிட்டு போகுது, நீங்க வேற ரொம்ப கூவுறீங்க, 25 கூட வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபா சீட்டு கூட ஒன்று வாங்கிக்கிங்க. ஆனா அந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறலாம் நீங்க வச்சுக்காதீங்க. வேண்டாம். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் குறுநில மன்னர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது போயிடும், நம்மளால முடியாது. அந்த அதிகாரமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஏதோ என்ன பண்ணாங்கன்றது தெரியல. சூரியனை பார்த்தாங்களா இல்ல கால்களை பார்த்தாங்களா என்று தெரியவில்லை. இல்ல என்ன பிரச்சனைனா, அவர் அந்த என்ன ஷோடங்கர் கிறிஸ் ஷோடங்கர் அவர் வந்து ஒரு 10 நாள் முன்னாடி போயிருக்காருங்க அறிவாலயத்துக்கு. அப்போ வந்து என்னன்னா, இவங்க அந்த குழு ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, திமுக காங்கிரஸ் குழு, நாங்கள் சீட்டு ஒதுக்குவது நாங்கள் தான் பேசுவோன்ட்டு, அந்த குழுவை கூப்பிடவே இல்லையா ஸ்டாலின் அவர்கள். என்னடா வெயிட் பண்ணி பார்த்தா டோக்கன்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க, டோக்கன் நம்பர் நம்ம வரவே மாட்டேங்குது. உட்காந்து பார்த்தா சரி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 நாள் முன்னாடி இந்த ஷோடங்கர் தலைமையில் போயிருக்காங்க அறிவாலயத்தில். அவர் கேட்டுருக்காரு, ஸ்டாலின் எதுக்கு இந்த கோஷ்டி வந்திருக்கு, ஸ்டூபிட்ஸ் வை ஆர் தே கமிங் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார், சும்மா ஒரு விஷயமா வந்திருக்காங்க. நாங்க தான் குழு பேச்சுவார்த்தை நடத்தலையா கேக்குறாங்க சார். சரி சும்மா வந்திருக்கோம், டீ கொடுத்தா ஒரு சம்பிரதாயம் வந்திருக்கோம் சார். வாங்கிட்டு வந்துறோம் நாங்களே போன சொன்ன சம்பிரதாயம் பார்க்கணும் போனேன்னு அப்படின்னு எடுத்தாராங்க ஷவுடுங்கிற. என்னன்னு பார்த்தா 70 சீட்டு ஒன்று பேப்பர் கிட்டாராம். யோ நீ சும்மா வந்து பரிச்சயமா பண்ணிட்டு போனதான் பாக்குற பேசணும், எதுக்கு அப்படி தூக்கிட்டு வந்து 70 சீட்டு கேட்கற அப்படின்னா, நோ ஐ வாண்ட் 70 சீட்ஸ் அப்படின்ட்டாரா. அவர் என்ன கேட்டார், 70 சீட் நான் எப்படியாவது கொடுத்துறேன், நீ எத்தனைல ஜெயி ஆளு வச்சிருப்ப, எத்தனைல ஜெயிப்ப, எத்தனை பேர் இருக்கா அவங்க அப்படின்னு என்ன பண்றது, 70 பேர் லிஸ்ட்டை கொடு அப்படின்னு ஸ்டாலின் டென்ஷன் ஆயிட்டாராங்க. பாரு இந்த லிஸ்ட் எல்லாம் எனக்கு கொடுக்குற வேலை வேண்டாம், நான் எல்லாம் டெல்லியில பேசிக்கிறேன், நான் கனிமொழி அனுப்பி நான் பேசிக்கிறேன், தயவுசெய்து கோஷி கிளம்புங்க, சுக்காப்பியோ இல்லைன்னா இஞ்சி போட சாப்பியோ லெமன் டீயோ சாப்பிட்டு கிளம்பி போயிடுங்க, தயவுசெய்து பக்கம் திரும்பி பார்க்காதுட்டாரா. அப்படி போய் வந்தவன் தான் இப்போ கனிமொழி தூது போக வெளியே போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்தி இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா ராகுல் காந்தியோட ஆதரவு பெற்ற மாணிக்கம் தாக்கூர் மற்றும் ஜோதிமணி போன்ற பழம்பெரும் காங்கிரஸ் தலைவர்கள் அவங்க பேச்செல்லாம் கொஞ்சப்பட்ட பேச்சா பேசுனீங்க அப்படின்றதும், தளபதி அவர்கள் காங்கிரஸ் புகழ் பாடியதையும் நம்ம எந்த லிஸ்ட்ல சேர்த்துறது இல்ல, எந்த ரப்பரை வச்சு அழிக்கிறது அப்படின்றது குழப்பத்தில் இருக்குது. இருந்தாலும் இறுதி செய்யப்பட்டதா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியோடய முடிஞ்சிருக்கு இந்த சந்திப்பு. செவிலியர் ப்ராப்ளம் ஒன் சைடு, அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ப்ராப்ளம் ஒன் சைடு, அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர் ப்ராப்ளம் ஒன் சைடு, அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்து தொழிலாளர் சைடு இன்னொரு சைடு போயிட்டே இருக்கு. பார்த்தா டகான் டாஸ்மாக் மூடு டாஸ்மாக் அவர் ஆளை காணாம போயிட்டாருங்க. அவர் தான் லீவ்ல போயிருக்காருங்க. அவரு துபாய் என்ன என்னமா சொன்னாரு, சமீபத்துல ஒண்ணு நடந்துச்சு, அதுக்காக எதிர்த்து போராடினாரு. லெபனான் பிரச்சனைக்கெல்லாம் போனாரு, ஈரான் லெபனான் பிரச்சனைக்கெல்லாம் போராடினாரு. சுத்தமா வாழ்றாங்களா பாத்துங்களேன். பாலாறு தேலாருன்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டு பக்கம் பாயிண்ட் இருக்கறனால இங்க பிரச்சனையே இல்லாதனால அவர் லெபனான் பக்கம் போயிட்டாரு. அங்க வந்து ஆட்சி மாற்றத்தை பத்தி பேச போயிட்டாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாரதிய மஸ்தூத் சங், இது யாருன்னா RSS ஓட கிளை அமைப்பாக பார்க்கப்படுது பாரதிய மஸ்தூத் சங். கரெக்ட். நான் போஸ்டர் பார்த்தேன். காவி கலர்ல இருந்தது, ஒரே கலர்ல இருந்தது. ரெண்டாவது பாரதி அப்படின்றது பாரதிய மஸ்தூத் சங்கன்றது, அதாவது அவங்களோட பரிவார் இருக்கு பாருங்க, RSS ஓட பரிவாரோட சங் பரிவாரோட தொழிற்சங்கங்கள்ல ஒண்ணுதான் வந்து பாரதிய மஸ்தூத் சங்கம். அவங்க வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த வேலை நிரந்தரம் போன்ற விஷயங்கள், சம்பளம் வந்து உயர்வு. டாஸ்மாக்ல இருக்கு, இந்த போக்குவரத்து துறையிலயோ தொழிலாளர் நலத்துறையிலயோ இதெல்லாம் இந்த சங்கங்கள் இருக்குதா? ஆமா, இல்ல அதெல்லாம் இருக்கு. பட் இவங்க என்னன்னா, இந்த டாஸ்மாக் இவர்கள் போராட்டம் செய்வதுதான் கொஞ்சம் மனசு எனக்கு சங்கடமா இருக்குது. வேற ஏதாவது துறையா இருந்தா கூட நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பேசலாம். ஆமா, இது வந்து கொஞ்சம் சங்கடமான விஷயமா தான் பார்க்கப்படுது. இருந்த போதிலும் அவங்க வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. பாரத் மாதா கி ஜெய் வந்தாமேரமெல்லாம் வேற சொன்னாங்க போராட்டத்தில். ஸோ இருந்தாலும் இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்தது. இருந்தாலும் நான் வேற வழி இல்லாமல் அந்த போராட்டத்தில் வந்து இது போன்ற கோரிக்கையெல்லாம் முன்வைத்திருக்கேன். வருடத்திற்கு 50,000 கோடிக்கு மேல் வருமானத்தை அள்ளி கொடுக்கின்ற அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்களை கவனிக்காத திராவிட மாடல் அரசு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் நம்ம. ஸோ இவங்க இப்போ பிஜேபியோட அந்த அமைப்பாக பார்க்கக்கூடிய பாரதிய மஸ்தூத் சங்கம் இந்த போராட்டத்தை நடத்திருக்கிறார். இதுக்காக நீங்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று நாங்கள் முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.